தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த பிரம்மாண்டமான ஆலயம் இது. இங்கு 4 புறமும் பெரிய பெரிய கோபுரங்கள் மற்றும் உள் கோபுரங்கள் என்று மொத்தம் 9 கோபுரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த 9 கோபுரங்களும் 9 நுழைவு வாயில்களாக விளங்குகிறது. இதனால்தான் திருவண்ணாமலையை நவத்வாரபதி என்று சொல்கிறார்கள். இந்த 9 கோபுரங்களை பற்றியும் தற்பொழுது தெரிந்து கொள்வோம். முதலாவதாக திருவண்ணாமலை ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள பெரிய கோபுரம் 157 அடி உயரத்தில் அமைந்த இந்த கோபுரத்தை கட்டியவர் பற்றிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பதும் தெரியவில்லை. இது ஒரு சிறப்புக்குரிய நுழைவுவாசல். ஏனெனில் ஆனி மாதம் நடைபெறும் ஆனி திருமஞ்சனம், மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் ஆகிய 2 விழாக்களின் பொழுதும் இந்த கோபுரத்தின் வழியாகத்தான் நடராஜர் வெளியே வந்து திருவீதி உலா செல்கிறார். திருவீதி உலா முடிந்ததும் கோவிலுக்குள் செல்வதும் இந்த நுழைவாயில் வழியாகத்தான். முற்காலத்தில் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கான புனித நீரை இந்த வாசல் வழியாகத்தான் யானை மீது வைத்து உள்ளே எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இதனால் இந்த வாசல் கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் வந்திருக்கிறது. அடுத்ததாக அம்மணி அம்மாள் கோபுரம். திருவண்ணாமலை ஆலயத்தின் வடக்கு பகுதியில் அமைந்த பெரிய கோபுரம் இது. திருவண்ணாமலை பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு பெண் சித்தரின் முயற்சியால் கட்டப்பட்டது இந்த கோபுரம். சிவபெருமானே இவரது கனவில் வந்து வடக்கு ராஜகோபுரத்தை கட்டும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் பலரிடம் நன்கொடை பெற்று இந்த பணியை அம்மணி அம்மாள் செய்து வருகிறார். 5 நிலைகள் கட்டப்பட்ட நிலையில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்பொழுதும் சிவபெருமானே பணம் கிடைக்க அருள் புரிந்திருக்கிறார். மீண்டும் சித்தரின் கனவில் வந்து பணியாட்களுக்கு விபூதியை ஊதியமாக கொடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதன்படியே கட்டிட வேலையை தொடங்கிய அம்மணி அம்மாள் அதில் பணியாற்றியவர்களுக்கு ஊதியமாக விபூதியை வழங்கியிருக்கிறார். விபூதி பொட்டலத்தை பெற்றவர்கள் வீட்டிற்கு சென்று அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்த பொழுது அன்று அவர்கள் வேலை பார்த்ததற்கான ஊதிய தொகை சரியாக இருந்திருக்கிறது அந்த பொட்டலத்தில். இப்படி முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த வடக்கு ராஜகோபுரத்தின் உயரம் 171 அடி ஆகும். கிழக்கு பிரதான ராஜகோபுரத்தைப் போலவே 11 நிலைகளுடன் 13 கலசங்களுடன் அமைக்கப்பட்ட கோபுரம்தான் இந்த அம்மணி அம்மாள் கோபுரம். இவரின் பெரும் முயற்சியால் நிறைவேறிய காரணத்தினால் இந்த கோபுரத்திற்கு அவருடைய பெயரையே சூட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக வல்லால மகாராஜா கோபுரம். 1318ஆம் ஆண்டு தொடங்கி 1340ஆம் ஆண்டு வரை இந்த கோபுரத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதாக இங்கிருக்கும் கல்வெட்டு குறிப்புகள் கூறுகிறது. இதனை கட்டியவர் வீர வல்லால மகாராஜா. கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டியதும் வருவது இந்த கோபுரம்தான். இந்த கோபுரத்தின் கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லால மகாராஜாவின் சிற்பம் கைகூப்பிய நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. இதனால் வருந்திய மன்னனின் கனவில் வந்த சிவபெருமான் தானே உமக்கு மகனாக இருந்து உம்முடைய அனைத்து காரியங்களையும் செய்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். அதன்படியே வல்லால மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சிவபெருமானே நேரில் சென்று இறுதிச் சடங்கெல்லாம் செய்ததாக ஐதீகம். இன்றும் மாசி மாதம் நடைபெறும் நிகழ்வில் மன்னனுக்கு ஈசன் திதி கொடுக்கும் வைபவம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. திருவண்ணாமலை ஆலயத்தின் பிரதான ராஜகோபுரம் இதுதான். இந்த கோபுரம் கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் கிருஷ்ணதேவராயர். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தை 216 அடியாக நிர்மாணித்திருக்கிறார். அதைவிட ஒரு அடியாவது பெரியதாக இந்த திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார் கிருஷ்ணதேவராயர். இதற்கான பணியை 1550களில் தொடங்கினார். 135 அடி நீளமும் 98 அடி அகலத்திலும் அடித்தளம் அமைக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் அந்த பணி நிறைவடைவதற்கு முன்பாகவே கிருஷ்ணதேவராயர் இறந்து விடுகிறார். இதையடுத்து சில ஆன்மீக பெரியவர்கள் அப்பொழுது தஞ்சையை ஆண்டு வந்த செவ்வப்ப நாயக்கரிடம் இந்த பணியை முடித்து கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதற்கிணங்க திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரத்தை கிருஷ்ணதேவராயரின் விருப்பப்படியே தஞ்சை பெரிய கோவில் விமானத்தை விட 1 அடி அதிகமாக வைத்து 217 அடியுடன் கட்டி முடித்தார் இவர்.
இந்த கோபுரம்தான் தற்பொழுது தமிழ்நாட்டின் 2வது பெரிய ராஜகோபுரமாக திகழ்கிறது. 11 நிலைகள் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் விஜயநகர மன்னர்களின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக கிளி கோபுரம். திருவண்ணாமலை கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானதாகவும் இந்த கோபுரம் திகழ்கிறது. இதனை 1053ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் கட்டியிருக்கிறார். சுமார் 81 அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம். வல்லால மகாராஜா கோபுரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த கோபுரம். முருகப்பெருமானின் புகழை பாடியபடி அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலமே இந்த திருவண்ணாமலைதான். இவர் ஆரம்ப காலத்தில் பெண் பித்தராக இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன் தவறை உணர்ந்த அவர் அந்த கோபுரத்தின் மீதிருந்து குதித்து தற்கொலை செய்ய துணிந்து விடுகிறார். அப்பொழுது முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதனை கொண்டு வர அருணகிரிநாதரால் தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறியிருக்கிறார். இதனை நம்பி கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்தி கொண்டு தேவலோகம் சென்றிருக்கிறார் அருணகிரியார். அதற்குள் அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டான் அவரது உடலை எரித்து விடுகிறான். இதனால் கிளி உருவத்திலேயே அந்த கோபுரத்திலேயே வந்து தங்கிவிட்டிருக்கிறார் அருணகிரியார். இதனால் தான் இது கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பேய் கோபுரம். இது கிழக்கு ராஜகோபுரத்தின் நேராக மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனை பேய் கோபுரம் என்று அழைக்கிறார்கள். கிழக்கு ராஜகோபுரத்திற்கான பணியை தொடங்கிய பொழுதே மேற்கு கோபுரத்திற்கான பணியையும் கிருஷ்ணதேவராயர் தான் தொடங்கியிருக்கிறார். ஆனால் இதனை கட்டி முடிந்ததும் தஞ்சை செவ்வப்ப நாயக்கர் தான் 160 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் தொடக்க காலத்தில் மேற்கு கோபுரம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. அது பேச்சு வழக்கில் மே கோபுரம் என்றாகி அதுவும் அருவி பே கோபுரம் என்று ஆகி போயிருக்கிறது. பே கோபுரம் என்று பேசி பேசியே தற்பொழுது பேய் கோபுரம் என்று பெயர் வந்துவிட்டது இந்த கோபுரத்திற்கு. 9 நிலை கொண்ட இந்த கோபுரத்திலும் ஏராளமான சிற்பங்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை தீப திருநாளின் பொழுது மட்டும்தான் இந்த கோபுர வாசல் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற நேரங்களில் மூடப்பட்டிருக்கும். அடுத்ததாக தெற்கு கட்டை கோபுரம். திருமஞ்சன கோபுரத்திற்கு அருகே 5 நிலைகளுடன் சிறிய கோபுரமாக திகழ்கிறது தெற்கு கட்டை கோபுரம் என்று அழைக்கப்படும் இந்த வாசல். 70 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தின் புராண நிகழ்ச்சிகளை விளக்கும் சிற்பங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. 8வதாக மேற்கு கட்டை கோபுரம். பேய் கோபுரத்திற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள சிறிய கோபுரம்தான் இது. 5 நிலைகளை கொண்ட இந்த கோபுரமும் 70 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோபுரத்தில் திசை காவல் தெய்வங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அம்மணியம்மன் கோபுரத்தை அடுத்து இந்த சிறிய கோபுரம் அமைந்திருக்கிறது. 70 அடி உயரமுள்ள இந்த சிறிய கோபுரத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர், முருகன், துவாரபாலகர்கள் சிற்பங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த கோபுரத்தில் உள்ள நடன பெண்மணிகளின் சிற்பங்கள் மிக மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ கோவிலுக்கு சென்றோம், கடவுளரை வணங்கினோம் என்று இல்லாமல் இது போன்ற ராஜகோபுரங்களை தரிசித்துவிட்டு அதில் அமைந்திருக்கும் சிற்பங்களை எல்லாம் ரசித்து பார்த்துவிட்டு வீடு திரும்புவோம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.